ஹே ஹாய் ஹலோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம 10 hours அப்படின்ற மாதிரி ஒரு அண்டர்ரேட்டடான மூவியோடைய ஸ்டோரி ரிவ்யூவை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் பஸ்ல தூங்குறதுக்கே நீங்க பயப்படுவீங்க. அப்படிதாங்க இங்க பஸ்ல தூங்கிட்டு இருக்கிற ஒரு நபர் திடீர்னு மர்மமான முறையில இறந்து போயிடுறாரு. அந்த பஸ்ல இருக்க யாரோ ஒருத்தவங்க தான் அந்த நபரை கொலை பண்ணிருக்காங்க போல. இப்படி ஒரு மர்மமான வழக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு அங்க ஒரு போலீஸ்காரர் வராரு. அதுக்கப்புறம் அங்க என்னெல்லாம் நடக்குதுன்றதுதான் ட்விஸ்ட் அண்ட் டர்னோட இந்த படத்துல சொல்லிருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்களுக்கு, முக்கியமா நல்ல படங்களுக்கு உங்க ஆதரவை கொடுங்க. வழக்கமா அதர் லாங்குவேஜ் படத்தை தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஆனா இப்படி ஒரு நல்ல படம் உங்ககிட்ட சேரணும்னு சொல்லி தான் இந்த படத்தை எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்படி ஒரு படம் எடுத்ததுக்கு இந்த படத்துடைய இயக்குனர் இளையராஜா கலியபெருமாளுக்கும் மற்றும் தயாரிப்பாளருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிப்போம். இப்ப இந்த கதையில என்ன இருக்குன்றத ரொம்ப ஷார்ட்டா பார்த்துடலாம். பை தி வே, நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. படத்துடைய ஆரம்பத்திலேயே கேஸ்டோ அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்பெக்டரை காமிக்கிறாங்க. அவரு தாங்க நம்ம படத்துடைய ஹீரோ. அவரு இப்போ இந்த பஸ்ல நடக்கிற இந்த கேஸை ஹேண்டில் பண்ண முடியாம ஒரு இடத்துல திகச்சு உட்கார, அப்பதான் அவர் கூட இருக்கிற கான்ஸ்டபிளும் வந்து, சார் நீங்க சாதாரண ஆள் இல்ல, சில வருஷங்களுக்கு முன்னாடி நீங்க எஸ்ஐயா மதுரையில இருக்கிற ஒரு ஸ்டேஷனுக்கு வந்தீங்க. அப்ப அங்க வயசான ஒருத்தர் வந்து தன்னோட பொண்ணையும் பேத்தியும் காணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. ஆனா அந்த கம்ப்ளைண்ட்டை ஸ்டேஷன்ல இருக்கிற யாருமே கண்டுகலனாலும் நீங்க அந்த கேஸ் ஃபைல கையில எடுத்தீங்க. அப்படி காணாம போன அந்த தாத்தாவோட பொண்ணையும் பேத்தியும் கண்டுபிடிச்சீங்க. ஆனா ரெண்டு பேருமே பிணமா தான் கிடைச்சாங்க. அவங்க பாடியை ஆராய்ந்து பார்க்கும் போதோ அவங்க பல முறை கெடுக்கப்பட்டு ரொம்ப கொடூரமா போட்டு தள்ளப்பட்டது தெரிய வந்தது. அந்த ரெண்டு பொண்ணுகளோட பாடியிலையும் யாரோ கடிச்சதுக்கான மார்க் தெரிய வந்தது. அப்படி அந்த பள்ளச்சையையும் நீங்க தடயமா எடுத்தீங்க. கேஸ்ல சம்பந்தப்பட்ட யாரோடையாச்சும் ஒத்து போதான்ற மாதிரி எங்கெல்லாமோ தேடினீங்க. கடைசியில தான் ஸ்டேஷன்ல இருக்கிற மத்த அதிகாரிகள் மீது உங்களுக்கு சந்தேகம் வந்து ஸ்டேஷன்ல ஒரு பெரிய விருந்து வச்சீங்க. அந்த விருந்தோட கடைசியில எல்லாருக்கும் ஒரு ஆப்பிள் கொடுத்தீங்க. ஆனா எல்லாரும் முழுசா சாப்பிட்டு இருந்ததுனால ஆப்பிள முழுசா சாப்பிட முடியாம பாதிலேயே வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ ஆப்பிள்ல இருக்கிற மத்த அதிகாரிகளுடைய பள்ளச்சையெல்லாம் நீங்க எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும் போதோ ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் தான் அந்த ரெண்டு பெண்களையும் இப்படி கெடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் போட்டு தள்ள செஞ்சிருக்காரு. அதனாலதான் இந்த ஸ்டேஷன்ல அந்த கேஸையே எடுக்காம இருந்தாங்கன்ற மாதிரி கண்டுபிடிச்சு அந்த இன்ஸ்பெக்டரை மேலிடத்துல சொன்னீங்க. ஆனா கேஸ் மூவ் ஆகாதனால நீங்களே உங்க துப்பாக்கியை வச்சு அந்த இன்ஸ்பெக்டரை என்கவுண்டர் போட்டு தள்ளி இப்போ இந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்க. அந்த கேஸையே சால்வ் பண்ண முடிஞ்ச உங்களுக்கு இந்த கேஸ் ரொம்ப சாதாரணம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படிதாங்க இப்போ ஒரு பஸ்ஸை காமிக்கிறாங்க. அது ஒரு பிரைவேட் பஸ்ஸுங்க. சென்னை டு திண்டிவனம் ஹைவேல அந்த பஸ் போய்கிட்டு இருக்கு. கட் பண்ணா இன்னொரு பக்கம் ஒரு வயசான தாத்தாவும் ஒரு அம்மாவும் வராங்க. தங்களுடைய பொண்ணு காணாம போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அது நம்ம ஹீரோ இன்ஸ்பெக்டரா இருக்கிற ஸ்டேஷன்ல தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் அந்த கம்ப்ளைண்ட்டை ஏத்துக்கிட்டு அந்த காணாம போன பொண்ணை தேடி நைட் அவர் கான்ஸ்டபிளோட கிளம்புறாரு. அந்த பொண்ணுடைய போன் நம்பர் கடைசியா சின்னப்பாப்பட்டி அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல தான் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கான். இப்போ அங்கேயும் போய் தேட போறாரு. அங்க ஒரு அயன்காரர் கிட்ட இந்த பொண்ணை பாத்தீங்களான்னு கேட்கும் போதோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இப்படி நடந்து போனாங்கன்னு சொல்ல, இப்போ அங்க இருக்கிற ஒரு தெருவுல வந்து பாக்குறாங்க. கீழே ஒரு கம்பளி பூச்சி இருக்குங்க. அதே மாதிரி தெருவுல இருக்கிற விளக்கம் அங்க யாரோ உடைச்சி வச்சிருக்காங்க. இப்ப அதே தெருவுல இருக்கிற ஒரு முதல் வீட்டை பாக்குறாங்க. அந்த வீட்டு வாசல்லையும் கம்பளி பூச்சி இருக்கு. இப்ப அந்த வீட்டோட பூட்டையும் உடைச்சி வீட்டுக்குள்ள போய் பார்த்தா வீட்டுக்குள்ளேயும் கம்பளி பூச்சி இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும் போதோ நம்ம ஹீரோ இந்த பொண்ணு கண்டிப்பா கடத்தப்பட்டிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. எப்படின்னு கேட்கும் போதோ அந்த பொண்ணு இந்த இரவு சமயத்துல இப்படி நடந்து வந்திருக்கணும். இந்த ஸ்ட்ரீட் லைட்டை எவனோ உடைச்சிட்டு இந்த பொண்ணு மேல கம்பளி பூச்சியை தூக்கி போட்டிருக்கணும். அப்போ பக்கத்துல இருக்கிற ஒரு ஆன்டி வந்து இப்படி பொறுக்கி பசங்க அநியாயமா பண்றாங்களேன்னு சொல்லி அந்த பொண்ணை சமாதானப்படுத்தி அவங்க வீட்டுக்கு ட்ரெஸ் மாத்த கூட்டிட்டு போயிருக்கணும். அப்படி அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணை வீட்டுல வச்சே கை காலெல்லாம் கட்டி போட்டு கடத்திருக்கணும். இப்படி கடத்தப்பட்டு அந்த பொண்ணு இப்போ வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருக்கணும். இதுதான் நடந்திருக்கு. சுத்தி இருக்கிற எல்லா செக் போஸ்டையும் டைட் பண்ண சொல்லுங்க. இந்த பொண்ணுடைய போட்டோவை எல்லார்கிட்டயும் கொடுங்க. இந்த பொண்ணை யாரு பார்த்தாலும் உடனே கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கன்ற மாதிரி எல்லா வண்டிகளையும் அங்க சோதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அங்க ஒரு கார் வருதுங்க. அந்த கார்ல சில ரவுடிகள் இருக்காங்க. அந்த காரை செக் பண்றப்போ அந்த கார்ல ஏதோ ஒரு பொண்ணை அவங்க மறைச்சு கொண்டு போறது தெரிய வருது. அங்க செக் போஸ்ட் அந்த 3 போலீஸ்காரங்களும் அதை தடுக்க போக அந்த ரவுடி பசங்க அந்த 3 போலீஸ்காரங்களையும் சுட்டு போட்டு தள்ளிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப செக் போஸ்டுக்கு வர ஹீரோவுமே கொந்தளிக்கிறாரு. அப்ப அந்த வண்டியில தான் அந்த பொண்ணை கடத்திக்கிட்டு போகணும். போலீஸ்காரரையே போட்டு தள்ளிட்டு போறாங்கன்னா ஏதோ ஒரு பெரிய விஷயத்த மறைக்க பாக்குறாங்க. உடனே அது என்னன்னு தேடுங்கன்ற மாதிரியும் அந்த கீழே உடஞ்சு போன கண்ணாடி துண்டுகள் எல்லாம் ஹீரோ கலெக்ட் பண்றாரு. ஹீரோவுமே விழுப்புரம் ஹைவேவை கண்டிப்பா அந்த வண்டி தாண்டி இருக்காது, குறுக்கு வழியில போய் பிடிச்சிடலான்னு சொல்லி இப்போ ஒரு வழியை எடுத்து வேகமா போகும்போது தான் அந்த காரு ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கிறத ஹீரோ கவனிக்கிறாரு. அந்த காருடைய சைட் மிரர் உடஞ்சிருக்கிறத பார்த்து இதுதான் அந்த காருன்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ண இப்ப அங்க சில ரவுடி பசங்க வராங்க. அவங்களோட சண்டை போட்டு
அந்த பொண்ணு எங்கன்னு கேக்குறாரு. ஆனா அவங்களுக்கும் எங்க கார்ல இருந்த பொண்ணை நாங்க வேற ஒரு வண்டியில மாத்தி விட்டுட்டோம், அந்த பொண்ணு எங்க இருந்து வந்தாங்களாம் தெரியல, மாத்தி விடுறது மட்டும் தான் எங்க வேலைன்னு சொல்றாங்க. இதுக்கு மேல பேசிட்டோம்னா எங்க பாஸுக்கு வேணா போன் பண்ணி கொடுக்குறேன்ற மாதிரி ஒருத்தருக்கு போன் பண்ணி கொடுக்குறாங்க. போன்ல இருக்கிற அவருமே ஹீரோ கிட்ட நீ எப்படினாலும் என்ன பிடிக்க முடியாது, இதை நான் ஒரு சவாலாவே விடுறேன்ற மாதிரி சொல்ல கட் பண்ணா இப்ப போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு கால் வருதுங்க. கள்ளக்குறிச்சியில இருக்கிற சுங்கசாவடிக்கு ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு பிரைவேட் பஸ் சென்னையில இருந்து போயிட்டு இருக்கான். அப்படி அந்த பஸ்ஸோட நம்பரை சொல்லி அந்த பஸ்ல ஒரு பொண்ணை யாரோ தாக்கிக்கிட்டு இருக்காங்க, அந்த பொண்ணு உசுருக்கே ஆபத்து, சீக்கிரமா வாங்கன்ற மாதிரியும் போலீஸ யாரோ இன்ஃபார்ம் பண்றாங்க. இப்ப இந்த விஷயம் வாக்கி டாக்கில சொல்ல எல்லா போலீஸ்காரங்களும் கேட்க நம்ம ஹீரோவும் இதை கேக்குறாரு. அப்படி ஒரு செக் போஸ்ட வச்சு அந்த பிரைவேட் பஸ்ஸையும் நம்ம ஹீரோ மடக்குறாரு. பிரைவேட் பஸ்ஸோடைய டிரைவரும் தன்னோட முதலாளிக்கு கால் பண்ணி போலீஸ் மடக்கிருக்காங்கன்ற விஷயத்த சொல்லி கீழே இறங்க இப்ப ஹீரோவும் அந்த பஸ்ஸுக்குள்ள வந்து எந்த பொண்ணோட உசுருக்கு ஆபத்து, யார் அந்த பொண்ணை தாக்குனாங்க அப்படின்ற மாதிரி தேட, ஆனா அங்கேயோ மர்மமான முறையில ஒரு பையன் கழுத்துல குத்தப்பட்டு இறந்து கிடக்குறாங்க. அது அந்த பஸ்ல இருக்க யாருக்குமே தெரியாம தூங்கிக்கிட்டு வராங்க. இது நம்ம ஹீரோக்குமே பெரிய அதிர்ச்சியா இருக்கு. இப்ப பஸ்ல இருக்கிற மத்த பேசஞ்சர்ஸ் எல்லாத்தையும் கீழே இறக்க இப்ப அந்த பையனோட பிணத்தையும் ஆம்புலன்ஸ் மூலியமா கொண்டு போறாங்க. அப்பதான் அந்த பையனுடைய காதலி திவ்யா அதை பார்த்து கதறாங்க. ஹீரோவுமே பஸ்ல இருக்கிற எல்லாரையுமே ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போங்க, சீக்கிரமா அந்த பையனோட உடம்ப ஆய்வு பண்ணி அவன் எப்படி இறந்தான்னு கண்டுபிடிங்கன்ற மாதிரியும் பிணவரைக்கு அந்த பையனோட பிணத்தை அனுப்புறாங்க. இப்ப அந்த பஸ்ஸோடைய டிரைவர், கிளீனர், பேசஞ்சர்ஸ்னு சொல்லி எல்லாரையும் நம்ம ஹீரோ அவரோட ஸ்டேஷன்ல உட்கார வச்சு குறுகுறுன்னு பாக்குறாரு. இதுல இருக்க யாரோ தான் ஒருத்தர் கொலையாளியா இருக்கணும்ன்ற மாதிரியும் தேடுறாரு. இப்ப அங்க இருக்கிற எல்லாரோடைய பேரையும் வயசையும் நம்பரையும் நோட் பண்ணிக்கிறாங்க. போனையும் பறிமுதல் பண்றாங்க, கைரேகையெல்லாம் எடுக்கிறாங்க. இப்ப இறந்து போன பையனுடைய காதலி திவ்யா கிட்டையும் அந்த பையன் பேர் என்ன, எப்படி இப்படி ஆச்சுன்ற மாதிரிலாம் விசாரிக்க அவங்க எதுவுமே சொல்லாம அமைதியா அழுக. இப்ப அந்த பஸ்ல இருக்கிற பேசஞ்சர் ஒருத்தருமே எங்க அம்மா தவறிட்டாங்கன்னு ஊருக்கு போறேன், காலையில பிணத்தை எடுக்கிறதுக்குள்ள நான் போகணும் சார், என்ன விட்டுருங்கன்ற மாதிரியும் கெஞ்சுறாரு. இப்ப ஹீரோக்கு இருக்கிற ஒரு டவுட் என்னன்னா, பஸ்ல ஏதோ ஒரு பொண்ணுக்கு ஆபத்துன்னு கால் வந்தது, ஆனா உள்ள வந்தா அப்படி எந்த பொண்ணும் இல்ல, ஒரு பையன் தான் இறந்து கிடந்தான். அப்ப அந்த கால் எந்த நம்பர்ல இருந்து வந்ததுன்ற மாதிரி செக் பண்ண இப்ப இறந்து போயிருக்கான் பாத்தீங்களா அந்த பையன், அவனோட நம்பர்ல இருந்துதான் அவன் தான் ஒரு பொண்ணுக்கு ஆபத்துன்னு கால் பண்ணிருக்கான் போல. அதையும் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்ச உடனே அந்த பையனுடைய காதலி திவ்யாவும் அந்த பஸ்ஸுடைய கண்டக்டரை போய் சட்டையை பிடிச்சி பயங்கரமா திட்டுறாங்க. நீதான் ஏன் காதலனை போட்டு தள்ளன, ஏன் இப்படி பண்ணன்ற மாதிரியும் கேக்குறாங்க. இப்ப அந்த கண்டக்டரை கூப்பிட்டு ஹீரோ விசாரிக்கும் போது தான் அவர் இந்த பஸ் எப்படி கிளம்புச்சு, பஸ் கிளம்புறப்போ ஒரு பையன் எல்லாரு கூடயும் செல்ஃபி எடுத்துட்டு இருந்தான், ஏன் டிரைவர் கண்டக்டர் கூட எல்லாம் செல்ஃபி எடுத்தான், பஸ்ல இருக்கிற ஒருத்தருக்கு காலையில விடிஞ்சா திரும்பணும், அவரும் அவசரமா பஸ்ல கிளம்பினாரு, அதே பஸ்ல தான் இறந்து போன அந்த பையனும் அவரோட காதலி திவ்யாவும் ஏறி ஒரு சீட்ல உட்காந்துருக்காங்க, ஏதோ லவ் பண்ணி ஓடி வந்தவங்க மாதிரி இருந்தாங்கன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. பஸ்ல எந்தெந்த பேசஞ்சர்ஸ் எல்லாம் ஏறினாங்கன்ற மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்குங்க. அதுல ஜனனி அப்படின்ற ஒரு பொண்ணு மட்டும் ஏறவே இல்ல போல. இவங்களும் அசோக் நகர்ல தான் அந்த ஜனனி ஏறதா போட்டு இருந்தது போல. அங்க இறங்கி கால் பண்ணிருக்காங்க. ஆனா ஜனனி ஏறாதனால பஸ் அப்படியே எடுத்திருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த கண்டக்டர் பேசஞ்சர்ஸ்க்கு எல்லாம் டிக்கெட் கொடுக்க போகும்போதோ அங்க ஒரு பிரெக்னன்ட் லேடி இருந்திருக்காங்க. அவங்க தெரியாம பஸ்ல வாந்தி எடுத்திருக்காங்க. அதுல அந்த கண்டக்டர் அந்த பிரெக்னன்ட் லேடின்னு கூட பார்க்காம திட்டிருக்காரு. அப்ப அந்த பஸ்ல இருக்கிற இந்த திவ்யாவோட காதலன் இப்ப இறந்து போனார்ல, அந்த பையன் தான் எழுந்து அந்த கண்டக்டர் கூட சண்டை போட்டிருக்காரு. கண்டக்டரை அடிக்கவே செஞ்சிருக்காரு. அதுல கண்டக்டருக்கு தலையில இருந்து ரத்தமே வந்திருக்குங்க. அதெல்லாம் அங்க சொல்றாரு. அதே மாதிரி பஸ் ஒரு அரை மணி நேரம் லேட்டா வந்ததாகவும் 8 மணிக்கு எடுக்க வேண்டிய வண்டியை 8:30க்கு தான் நைட்டு எடுத்தோன்ற மாதிரியும் சொல்றாரு. இப்ப பஸ்ல இறந்து போன பையனோட பேரு ஜீவாங்க. இப்ப அடுத்ததா ஒரு டாக்டரை கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க. இந்த டாக்டர் பஸ்ல ஏறும் போதே இந்த கண்டக்டருக்கும் இறந்து போன பையன் அந்த ஜீவாக்கும் இந்த கை கலப்பு ஆனதுல கண்டக்டர் அடிபட்டதுனால இவங்க மேல வந்து கண்டக்டருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணிருப்பாங்க. அதுல அவங்க ஜீவாவை திட்டி இருப்பாங்க. இது மட்டும் தான் ஜீவாக்கும் எனக்கும் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் ஜீவா அந்த பிரெக்னன்ட் லேடிக்கு சப்போர்ட் பண்ணான்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தனியா உட்காந்து இருந்த ஜீவா கிட்ட வந்து நான் சாரி சொன்னன்ற மாதிரியும் அந்த டாக்டர் சொல்றாங்க. ஜீவா தனியா உட்காந்து இருந்தாரா, அவர் தன்னோட காதலி திவ்யாவோட தானே பஸ்ல ஏறினாரு, அப்ப எதுக்கு தனியா உட்காரணும்ன்ற மாதிரி ஹீரோக்கு ஒரு சிந்தனை வருது. ஆக்சுவலி அந்த திவ்யா அந்த பிரெக்னன்ட் லேடி அழுது இருந்ததுனால அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு அவங்க பக்கத்துல வந்து உட்காந்துருப்பாங்க போல. அதே மாதிரி இன்னொரு கதையும் சொல்றாங்க. நானும் ஜீவாவும் 4 வருஷமா காதலிச்சோம். என்னோட பிறந்த நாள் எங்க அப்பா கிட்ட வந்து ஜீவா என்ன காதலிக்கிறான்ற விஷயத்த சொன்னா. எங்க அப்பா கொஞ்சம் பெரிய ஆளு, அவருக்கு இந்த காதல்லாம் பிடிக்காம ஜீவாவை அடிச்சு வெளியே துரத்திட்டாங்க. எனக்கு கல்யாண ஏற்பாடும் பண்ணாங்க. அதை நான் ஜீவா கிட்ட சொல்லி ராத்திரியோட ராத்திரியா நாங்க வீட்டை விட்டு ஓடலான்னு முடிவு பண்ணோம். அப்படிதான் இந்த பஸ்ல நாங்க 2 பேருமே வந்து ஏறணுன்ற மாதிரியும் அவங்க ஒரு கதையை சொல்றாங்க. இப்பதான் போலீஸையே அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வழக்குல அந்த ஸ்டேஷனுக்கு புதுசா ஒரு கைதி வராரு. அவரையும் லாக்அப்ல உட்கார வைக்கிறாங்க. இப்ப அதே லாக்அப்ல பஸ்ல இருந்த பேசஞ்சர்ல ஒருத்தரான கேசவனை இந்த இறந்து போன
பையனோட காதலி திவ்யா பாக்குறாங்க. பார்த்ததும் இவன் தான் என்னோட ஜீவாவை போட்டு தள்ளிருப்பான், இவனை பிடிச்சி விசாரிங்கன்ற மாதிரியா அழுகுறாங்க. உடனே ஹீரோ இந்த கேசவனை 4 போர்டு போட்டு நீதான் இதெல்லாம் பண்ணியா, எதுக்கு இப்படி பண்ணன்ற மாதிரி கேட்க, அப்பதான் கேசவன் திவ்யா அப்பா இருப்பாரு பாத்தீங்களா, அவருடைய ஆளா இருப்பாங்க. ஜீவா திவ்யாவை காதலிக்கிற விஷயம் தெரிஞ்சதும் இந்த கேசவன் தான் வீட்டுல இருந்து ஜீவாவை வெளியே அனுப்பியிருப்பான். ஒரு கடத்துல திவ்யா ஜீவாவோட ஓடினதுக்கு அப்புறம் திவ்யாவோட அப்பா கேசவன் கிட்ட தான் அவங்க 2 பேரையுமே ஃபாலோ பண்ணு, அவங்க எங்க இருக்காங்கன்றத எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்படி உங்க பஸ்ல ஏறத பார்த்துட்டு அந்த பஸ்லயே முகமுடி போட்டுக்கிட்டு பின்னாடி சீட்ல வந்து உட்காந்துருப்பான். அதுக்கப்புறம் அசதியில தூங்கிட்டதாகவும் நைட்டு 3:30 மணிக்கு எழுந்து பார்க்கும் போதோ அங்க ஜீவா இறந்து கிடந்ததா இந்த கேசவனும் சொல்றாரு. ஸ்டேஷனுக்குள்ள ஒரு சவுண்ட் வருது. ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு வயசானவர் இன்னொரு வயசானவர் மேல கன்னை வச்சு இவருதான் குற்றவாளியா இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. எப்படியோ அவர்கிட்ட இருந்து கன்னை வாங்கி அந்த இன்னொருத்தர் கிட்ட ஹீரோ விசாரிக்க, அப்பதான் ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. அந்த பஸ்ல இருந்து ஒரு கத்தி எடுத்திருப்பாங்க. அதுதான் இந்த ஜீவாவை போட்டு தள்ளின கத்தின்ற மாதிரி நம்புவாங்க. அந்த கத்தியில ஒரு கைரேகை இருக்குங்க. அதுல பஸ்ல இருந்த இந்த குருன்னு ஒருத்தரோட மேட்ச் ஆகுதுன்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்ல, ஹீரோவோ இப்ப அந்த குரு யாருன்ற மாதிரி கேக்குறாரு. அங்க ஒரு இளைஞர் உட்காந்துருக்க. அப்படி அந்த குரு கிட்ட நீதான் ஜீவாவை போட்டு தள்ளியான்ற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. குருவுமே நான் ஒரு ஹோட்டல்ல வேலை பார்க்கறேன், அங்க இருக்கிற பாத்ரூம்ல இந்த போனெல்லாம் வச்சு ட்ரெஸ் மாத்த வர பெண்களை தப்பா வீடியோ எடுப்பேன், அப்படி திவ்யாவையும் எடுத்தேன். நான் திவ்யா அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த விஷயத்த அவங்க காதலன் ஜீவா கிட்டயும் சொல்லிட்டாங்க. ஜீவா அந்த போனை என் மூஞ்சில தூக்கி அடிச்சு என்ன அங்கேயே அடிச்சு அவமானப்படுத்திட்டாங்க. இதுல என் ஓனரும் என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாரு. இந்த காண்டுல ஜீவாவை எதனா பண்ணணும்னு சொல்லிதான் ஜீவா ஏறுற இந்த பஸ்ல நான் ஏறினேன். பின்னாடி சீட்லயே வந்து உக்காந்தேன். ஆனா கண்முழிச்சு பாக்குறப்போ நள்ளிரவு ஜீவாவை போட்டு தள்ளலான்னு சொல்லி ஒரு கத்தி எடுத்துக்கிட்டும் போனேன். ஆனா நான் போறப்போ அங்க ஜீவா இறந்து கிடந்தாரு. எனக்கு முன்னாடியே வேற யாரோ இப்படி பண்ணிருக்காங்க. இதுல நான் அரண்டு போய் இருட்டுல கத்திய கீழே போட்டுட்டு ஓடிட்டேன். அதனாலதான் கத்தியில என் கைரேகை இருந்தது, நானும் எதுவும் பண்ணலன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அதே பஸ்ல இருக்கிற ஒரு 2 அவங்க மொபைல்ல இறந்து போன இந்த ஜீவாவுடைய போட்டோ இருந்திருக்கு. அப்படி அவங்க கிட்டையும் விசாரிக்கும் போதோ இந்த ஜீவா பையனை போட்டு தள்ள சொல்லி எங்க கிட்ட ஒருத்தவங்க போன் பண்ணி சொன்னாங்க. நாங்களும் அதுக்காக தான் பஸ்ல ஏறணும். ஆனா அதுக்கு முன்னாடி ஜீவா வேற ஒருத்தர் மூலியமா இறந்துட்டாரு அப்படின்னு அவங்களும் தாங்க எதுவுமே பண்ணலன்னு சொல்ல, இப்ப இந்த ஸ்டேஷனுக்கும் இந்த திவ்யாவுடைய அப்பாவும் அவரோட அசிஸ்டன்ட்டும் வராங்க. அந்த அசிஸ்டன்ட் தான் ஸ்டேஷன்ல இருக்கிற அந்த பேசஞ்சர் சில பேருக்கு காசு கொடுத்து ஜீவாவை போட்டு தள்ள சொல்லியிருப்பாரு. ஆனா இவ்வளவு பிளான் பண்ணியும் அவரால் ஜீவாவை போட்டு தள்ள இருக்க முடியாது. இப்போ அவரையும் தூக்கி நம்ம ஹீரோ ஸ்டேஷனுக்குள்ள வைக்க, அப்பதான் பிணவரைக்கு ஆய்வு பண்றதுக்காக ஜீவாவுடைய உடம்ப அனுப்பியிருப்பாங்கல்ல. அப்படி பிணவரையில இருந்து ஜீவாவுடைய உடம்பை யாரோ ஆட்டைய போட்டுட்டாங்களாம். அந்த இன்ஃபர்மேஷனும் ஹீரோக்கு வருது. ஹீரோவும் அந்த ஹாஸ்பிட்டல் வந்து பாக்குறாரு. அப்படி சோதிச்சு பார்க்கும்போதோ அந்த ஹாஸ்பிட்டல்லையே ஒரு பழைய ரூம் இருக்குங்க. அந்த ரூம்ல தான் அந்த ஜீவாவோட பிணத்தை ஒரு மூட்டையில கட்டி வச்சிருக்காங்க. ஜீவாவோட பிணத்தை கடத்துறாங்க. ஆனா ஹாஸ்பிட்டல்ல விட்டு தாண்டல. எதுக்கு மூட்டையில கட்டி வச்சிருக்காங்கன்ற மாதிரி யோசிக்க, அப்பதான் அந்த டாக்டருமே ஜீவாவோட பிணத்தை மறுபடியும் ஆராய்ந்து பார்க்கும் போதோ இந்த பையன் இறக்கறதுக்கு முன்னாடி இவ உடம்புல விஷத்தையோ இல்ல தூக்க மாத்திரை இது மாதிரி எதனா கொடுத்திருந்தா அந்த தடயம் 6 மணி நேரத்துக்குள்ள ஆய்வு பண்ணாதான் கிடைக்கும். அந்த 6 மணி நேரத்தை மறைக்கிறதுக்காக தான் இந்த பையனோட உடம்ப கொஞ்ச நேரம் காணாம போனபடி யாரோ செட்டப் பண்ணிருக்காங்க. எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்றாங்க அப்படின்னு சொல்ல, அப்பதான் ஹீரோக்குமே ஹைவேல இருந்து மறுபடியும் கால் வருது. புதுசா ஒரு காரை மடக்கிருக்கோம். அந்த காருக்குள்ள ஒரு பொண்ணுடைய பிணம் இருக்குன்ற மாதிரி சொல்ல, யாருடைய பிணம்ன்ற மாதிரி கேட்க, ஜனனி அப்படின்ற ஒரு பொண்ணுடைய பிணம்னு சொல்றாங்க. அந்த ஜனனி யாருன்னா இந்த பஸ்ல ஆக்சுவலி ஏறணும்னு சொல்லி அசோக் நகர்ல பஸ்ஸை நிப்பாட்டி இருப்பாங்கல்ல, அதுல கூட அந்த ஜனனின்னு ஒரு பொண்ணு ஏறலன்னு சொல்லியிருப்பானே, அந்த பொண்ணுடைய பிணம் தான் இப்போ இந்த ஹைவேல இருக்கு. பஸ்ல ஏறாத ஒரு பொண்ணு எப்படி 300 கிலோமீட்டர் தொலைவுல இந்த ஹைவேக்கு நடுராத்திரியில வந்து இறந்து போனா, இதுக்கு பின்னாடி என்ன மர்மம் இருக்குன்ற மாதிரியும் ஹீரோக்கு ஒன்னும் புரியல. இப்பதான் நம்ம ஹீரோ ஒரு பிளான போடுறாரு. ஸ்டேஷன்ல இருக்கிற அந்த கண்டக்டர், டிரைவர், அப்புறம் பேசஞ்சர்ஸ் எல்லாரும் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாம் அவங்களோட போனை கொடுக்க சொல்லி எல்லாரும் ஸ்டேஷன்ல இருக்கோம், நாளைக்கு காலையில தான் வீட்டுக்கு வருவோன்றதை இன்ஃபார்ம் பண்ண சொல்றாரு. அப்படி அவங்களும் ஒவ்வொருத்தரா வீட்டுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண, அதே மாதிரி ஹீரோ சில சிசிடிவி கேமரால சில ஃபுட்டேஜ் பாக்குற மாதிரியும் சில விஷயங்களை தேடி கண்டுபிடிக்கிற மாதிரியும் காமிக்கிறாங்க. ஹீரோ ஸ்டேஷனுக்கு வரப்போ அந்த பஸ்ல இருக்கிற ஒரு சின்ன பையன் செல்ஃபி எடுத்துக்கிட்டே இருந்தான் பாத்தீங்களா, அவனுடைய போனையும் ஹீரோ வாங்கி சில போட்டோஸ் எல்லாம் செக் பண்றாரு. அதுல ஒரு முக்கியமான தகவல் நம்ம ஹீரோக்கு கிடைக்குதுங்க. அதன் பேரில் இப்போ ஸ்டேஷன் வெளியே வந்து எல்லா பேசஞ்சர்ஸ் கிட்டையும் அவங்க நம்பர் வாங்கிட்டு வீட்டுக்கு அனுப்பிடுங்க, குற்றவாளி யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டோம், அவன் தான் இந்த ஜீவாவை போட்டு தள்ளிருக்கான்ற மாதிரி சொல்லி இப்ப எல்லா பேசஞ்சர்ஸையும் அங்கிருந்து அவங்க வீட்டுக்கும் அனுப்புறாங்க. ஹீரோ கிட்ட யாரு பண்ணாரு கேட்கும் போதோ அந்த டிரைவர் தான் பண்ணிருக்காருன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. எப்படின்னு கேட்கும் போதோ முன்னாடி டிரைவர் கிட்ட விசாரிச்சேன், அதுல இவங்க பஸ்ல ஏறாத அந்த ஜனனி இப்ப 300 கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்துல அவளோட பிணம் கிடைச்சிருக்கு எப்படின்னு கேட்கும் போதோ அந்த டிரைவர் நான் சொல்றதுக்கு முன்னாடியே கள்ளக்குறிச்சியில அந்த ஜனனியோட பிணம் எனக்கு எப்படி கிடைச்சதுன்னு தெரியலன்ற மாதிரி சொன்னாரு. அதை வச்சு பார்க்கும் போதோ ஒரு இடத்த சொல்றதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு அங்கதான் இறந்து போனாங்கன்றத அந்த டிரைவர் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற ஆங்கிள் இருந்து யோசிச்சேன். வழக்கமா 8:30 மணிக்கெல்லாம் அசோக் பில்லர் போற வண்டி 9 மணிக்கு தான் லேட்டா அசோக் பில்லர் போயிருக்கு. அங்க போய்
கண்டக்டரும் அந்த ஜனனி பொண்ணுக்கு கால் பண்ணிருக்காரு, போன் சுவிட்ச் ஆஃப் வந்திருக்கு. அப்பதான் நான் முன்னாடி ஒரு சிசிடிவி கேமராவை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். அதுல இந்த பஸ் வரதா போட்டு இருந்த அதே 8:30 மணிக்கு இன்னொரு பஸ் அதே நம்பரோட அசோக் பில்லர் வந்திருக்கு. அந்த ஜனனி பொண்ணு இந்த பஸ்ன்னு நினைச்சு இதே கம்பெனில இருக்கிற வேறு ஒரு பஸ்ல ஏறி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் மத்த செக் போஸ்ட்ல இருக்கிற சிசிடிவி கேமராவை பார்க்கும் போதோ இந்த பிரைவேட் கம்பெனி பஸ் ஒரே நம்பர் போட்ட பஸ் ஒரு அரை மணி நேரம் முன்ன பின்னால நிறைய செக் போஸ்ட கிராஸ் பண்ணிருக்கு. அப்படி இதுக்கு முன்னாடி கிளம்பின பஸ்ல ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கு. அதுலதான் அந்த ஜனனி பொண்ணு இறந்திருக்கணும். அதே மாதிரி இப்ப எல்லாருக்கும் வீட்டுக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண சொன்னல, எல்லாரும் போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த டிரைவர் மட்டும் வீட்டுக்கு போனே பண்ணாம சும்மாக்கா யாருக்கோ டயல் பண்ணி பேசுற மாதிரி நடிச்சிருக்காரு. அப்பதான் சந்தேகம் வந்து இந்த பஸ் டிரைவருக்கு போன் பண்ண எல்லாருடைய நம்பரையும் செக் பண்ண. அதுல செக் பண்றப்போ ஒரு 2 பேர் கூட பேசிருக்காரு. ஒன்னு அவரோட முதலாளி கிட்ட, ரெண்டாவது இவருக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பிரைவேட் பஸ் கிளம்புச்சு அந்த பஸ்ஸோட டிரைவர் கிட்ட. இதுல இன்னும் சந்தேகம் அதிகமாகி இந்த பஸ்ஸுடைய டிரைவருடைய சீட்டுக்கு அடியில பார்த்தேன். அப்ப சீட்டுக்கு அடியில ஒரு மாத்திரை பாக்கெட் இருந்தது. அது டாக்டர் கிட்ட கேட்கும் போதோ அது ஒரு தூக்க மாத்திரைன்னு சொன்னாங்க. இது இறந்து போன அந்த ஜீவாக்கு கொடுத்திருந்தா அவன் தூங்கிக்கிட்டு இருக்கும் போதே அவனை எதுனா பண்ணிருந்தா ஜீவா கத்தாமையே போய் சேர்ந்திருப்பான்ற மாதிரியும் சொன்னாங்க. அப்பதான் பக்கத்துல ஒரு பாட்டில் இருந்தது, அதுல கொஞ்சம் தண்ணி இருந்தது. இந்த தண்ணியில கலந்துதான் அவனுக்கு அந்த தூக்க மாத்திரையை கொடுத்திருக்கணும்ன்ற மாதிரியும் முடிவு பண்ண. பஸ்ஸுடைய டூல் பாக்ஸ்ல பார்க்கும் போது ஸ்க்ரூ டிரைவர் மட்டும் காணாம போயிருந்தது. டாக்டர் சொன்னதுல ஜீவாவோட உடம்புல ஷார்ப்பான ஒரு ஆப்ஜெக்ட் இறங்கி இருக்கணும்னு சொன்னாரு. அது அந்த ஸ்க்ரூ டிரைவரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிரைவர்ஸ் எப்பவுமே சட்டையை தான் ஸ்பேரா வச்சிருப்பாங்க. ஆனா இந்த டிரைவர் ஒரு பேண்டையும் ஸ்பேரா வச்சிருந்தாரு. அதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. அந்த பையன் செல்ஃபி எடுத்தான் பாத்தீங்களா, அந்த செல்ஃபி எல்லாம் எடுத்து பார்க்கும் போதோ அவன் செல்ஃபி எடுக்கும் போது இந்த டிரைவர் ஒரு சட்டை போட்டிருந்தாரு. ஆனா இப்போ வேற ஒரு சட்டை போட்டிருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும் போதோ இந்த டிரைவர் தான் கமுக்கமா போய் அந்த ஜீவாவை போட்டு தள்ளி இருக்கணும்னு சொல்லி இப்ப அந்த டிரைவரையும் தூக்கி போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. அதுல பயந்துகிட்டு அந்த டிரைவரும் எல்லா உண்மையும் சொல்றதா அங்க சொல்றாரு. எங்க பஸ்ஸுடைய முதலாளி இல்லீகலான விஷயத்துக்காக எங்க பஸ்ல இருக்கிற நம்பர் பிளேட்ல இருக்கிற இன்னொரு பஸ்ஸை வச்சிருந்தாரு. இப்படி எங்க பஸ் கிளம்ப வேண்டிய 8 மணிக்கு அந்த பஸ்ஸை அவரு கிளப்பி விட்டாரு. அந்த பஸ்ஸுக்குள்ள சில பொருட்களையும் ஏத்தினாரு. எங்க பஸ்ல இருக்கிற மாதிரியே ஒரு டிரைவரையும் கண்டக்டரையும் போட்டாரு. அப்பதான் அசோக் பில்லர்ல எங்க பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஜனனி அங்க நிக்காம போற எங்களுடைய இன்னொரு பஸ்ஸை பார்த்து எங்க பஸ்ன்னு நினைச்சு கடத்தலுக்கு வச்சிருந்த அந்த பஸ்ல ஏறிட்டாங்க. அப்படி ஏறி உள்ள நாங்க கடத்தின சில பொருட்களை பார்த்துட்டாங்க. உடனே அந்த பஸ்ஸுக்குள்ள இருக்கிற கண்டக்டர் ஜனனியோட தலையிலேயே அடிச்சு கட்டி வச்சுட்டாரு. கட்டினது மட்டும் இல்லாம அந்த கண்டக்டரும் அந்த பொண்ணை கெடுக்க செஞ்சிருக்காரு. இன்னொரு பக்கம் நாங்க பேசஞ்சர்ஸ் எல்லாம் ஏத்திக்கிட்டு பின்னாடி ஒரு அரை மணி நேரம் டிலேல எங்களோட பேசஞ்சர்ஸ் பஸ்ஸை எடுத்துட்டு வரும்போதோ கடத்தலுக்கு வச்சிருக்கிற பஸ் ஒரு பிரிட்ஜோட நிக்கிறத பார்த்தேன். முன்னாடி கடத்தலுக்கு வச்சிருக்கிற பஸ் கரெக்ட் டைமுக்கு போறதோ என் பொறுப்புல தான் இருந்தது. உடனே அந்த கடத்தலுக்கு வச்சிருக்க பஸ் டிரைவருக்கு கால் பண்ணி எதுக்காக பஸ் நிக்குது, நான் முன்னாடி என்னோட பஸ்ஸை ஸ்லோ பண்றேன், ஒழுங்கு மரியாதையா என் பஸ்ஸை தாண்டி நீ முன்னாடி போனோம் அப்படின்ற மாதிரியும் அந்த டிரைவர் கிட்ட நான் சொன்னேன். அப்படி அந்த டிரைவரும் அந்த கடத்தல் பஸ்ஸை தாண்டப்போ உள்ள இருக்கிற பொண்ணு காப்பாத்த சொல்லி அந்த பஸ்ஸுடைய ஸ்கிரீனை திறந்துட்டா. அது எங்க பேசஞ்சர்ஸ் பஸ்ல இருக்கிற இந்த ஜீவா கண்ணாடி வழியா பார்த்துட்டான். உடனே முன்னாடி வந்து என்கிட்டயும் முன்னாடி போற ஒரு பஸ்ல ஒரு பொண்ணை கடத்திக்கிட்டு போறாங்க, அந்த பொண்ணுக்கு தொல்லை கொடுக்குறாங்க, உடனே அந்த பஸ்ஸை தாண்டுங்க, அந்த பொண்ணை காப்பாத்துவோன்னு என்கிட்ட கேட்டான். அந்த நேரத்துல நம்ம பஸ்ஸுடைய கண்டக்டர் தூங்கிட்டு இருந்ததுனால நான் இந்த விஷயத்த எப்படி நான் மறைக்கணும்னு நினைச்சேன். என்னால காப்பாத்த முடியாது. அந்த பஸ் வேகமா போயிருப்பான், உள்ள பேசஞ்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க, வேகமா போனா நம்ம உசுருக்கு ஆபத்துன்ற மாதிரியும் சமாளிச்சிட்டேன். ஆனாலும் அந்த பையன் அடங்காம போலீஸ்காரங்களுக்கு கால் பண்ணி அந்த பஸ்ஸுடைய நம்பரை சொல்லி அந்த பஸ்ல ஒரு பொண்ணோட உசுருக்கு ஆபத்துன்ற மாதிரியும் போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டான். சோக என்னன்னா அந்த பஸ்ஸோட நம்பரும் எங்க பஸ்ஸோட நம்பரும் ஒண்ணுதான். அதனாலதான் போலீஸ்காரங்க எங்க பஸ்ஸை வந்து பிடிச்சாங்க. சொன்னது மட்டும் இல்லாம அந்த ஜீவா பையன் முன்னாடி நின்னு அந்த பொண்ணை காப்பாத்தணும்னு பேசிக்கிட்டே இருந்தான். இந்த பையன் இப்படி இருந்தானா எங்களுக்கு தான் ஆபத்துன்னு சொல்லி நான் தூக்க மாத்திரைய தண்ணியில கலந்து அந்த பையனை குடிக்க வச்சேன். அதுல அந்த பையன் தூங்கி தூங்கி விழுந்தான். நீ சீட்ல போய் தூங்குப்பா, போலீஸ்காரங்க வந்தாங்கன்னா நான் இன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லிட்டு அவனை தூங்க வச்சேன். அவன் உள்ள போனதும் அந்த பஸ் டிரைவருக்கு கால் பண்ணி என்னடா பொண்ணை வச்சுக்கிட்டு என்ன பண்றீங்கன்ற மாதிரி திட்டின. போலீஸுக்கு வர அந்த பையன் இன்ஃபார்ம் பண்ணிட்டான். அதுக்குள்ள அந்த பாடியை எங்கன்னா போட்டுட்டு போங்க அப்படின்ற மாதிரியும் சொன்னேன். அதுக்கப்புறம் எங்க முதலாளிக்கு கால் பண்ணியும் அந்த கடத்தல் பஸ்ல கண்டக்டரும் டிரைவரும் ஏதோ ஒரு பொண்ணை வச்சு தப்பா ஏதோ பண்றாங்க, அவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா நம்ம பொருள் எல்லாமே மாட்டிக்கோன்ற மாதிரியும் இன்ஃபார்ம் பண்ண. எங்க முதலாளியும் இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண அந்த பையனை போட்டு தள்ள சொன்னாரு. என்னோட கண்டக்டர் வேற தூங்கிட்டு இருக்கிறதுனால மறுபடியும் அந்த பஸ்ஸுக்கு கால் பண்ணி சர்வீஸ் ரோட்ல அந்த பஸ்ஸை ஸ்லோவாக வச்சு அதுல இருக்கிற
கண்டக்டரை என்னோட பஸ்ஸுக்கு வர வச்சு அவனை பொறுமையா பஸ்ஸை ஓட்ட வச்சு டூல் பாக்ஸ்ல இருக்கிற ஸ்க்ரூ டிரைவரை எடுத்துக்கிட்டு உள்ள தூங்கிக்கிட்டு இருக்கிற ஜீவாவோட கழுத்திலேயே சொருவி ஜீவாவை நான் போட்டு தள்ளினேன். சட்டையில லைட்டா சிவப்பு கலர் கரை ஆனதுனால என்னோட சட்டையும் மாத்திட்டு அதுக்கப்புறம் தடயத்தை எல்லாத்தையும் அழிச்சிட்டு அது ஒரு பக்கம் தூக்கி போட்டுட்டேன். மறுபடியும் அந்த பஸ்ஸோட கண்டக்டரை என் பஸ்ல இருந்து அவங்க பஸ்ஸுக்கே அனுப்பிட்டேன். இப்ப அந்த கண்டக்டரும் அவனோட பஸ்ஸுக்கு வந்து அந்த பொண்ணுடைய பாடியை கள்ளக்குறிச்சிக்கு பக்கத்துல ஒரு இடத்துல போட்டுட்டு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டான். அந்த கேப்ல நான் முன்னாடி வந்து செக் போஸ்ட்ல இருக்கிற போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டேன். எங்களுக்கு பின்னாடி வர அந்த கடத்தல் பஸ்ஸை நல்லபடியா முன்னாடி போய் சேர்க்க வேண்டியதுதான் எங்க வேலை. அதனால்தான் போலீஸை திசை மாத்தத்துக்கு உள்ள இந்த ஜீவாவை போட்டு தள்ளேன் அப்படின்ற மாதிரியும் இப்ப இந்த டிரைவர் சொல்றாரு. அதுக்கு மேலேயும் அந்த முதலாளி யாருன்னு கேட்கும் போதோ அந்த டிரைவர் சொல்லலான்னு வராரு. அதுக்குள்ள ஸ்டேஷன்ல இருக்கிற முன்னாடி கூட போலீஸ் அடிச்சிட்டாருன்னு சொல்லி ஒருத்தர் சரண்டர் ஆயிருப்பார்ல, அவரு அந்த டிரைவரை போட்டு தள்ள இப்போ அவரையும் இன்னொரு போலீஸ்காரரு துப்பாக்கியால சொல்றாரு. இப்போ ஹீரோவும் அந்த கடத்தல் பஸ்ல தான் ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு, அந்த பஸ்ஸை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அவங்க என்ன கடத்துறாங்க அதுக்கு பின்னணியில யார் இருக்கான்றதையும் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி இப்ப வேக வேகமா அந்த பஸ்ஸை நோக்கியும் ஓடுறாரு. அப்படி அவங்க அந்த பஸ்ஸையும் மடக்க, ஆனா பஸ்ல இருக்கிற அந்த கண்டக்டரும் டிரைவரும் அங்க இறந்து கிடக்குறாங்க. பஸ்ல இவங்க கடத்திட்டு வந்த பொருளையும் வேற ஒரு வண்டி மூலயமா அங்க இருந்து கொண்டு போயிருக்காங்க. அந்த வண்டியோட தடயம் கீழே இருக்குங்க. இப்ப அந்த தடயத்தை ஃபாலோ பண்ணி போக அந்த படத்துடைய மெயின் வில்லனை காமிக்கிறாங்க. 45 நாளுக்கு முன்னாடி ஒரு எம்எல்ஏவை இந்த மெயின் வில்லன் கடத்தி அந்த எம்எல்ஏ இறந்து போயிட்டதா சொல்லி இடைத்தேர்தல் வர வச்சு அந்த எலெக்ஷன்ல இவர் எம்எல்ஏவா நின்னு இப்போ இவர் ஜெயிக்கணும்னு சொல்லி அந்த ஓட்டு போட்ட பெட்டிகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதையெல்லாம் தான் கடத்திக்கிட்டு வந்திருப்பாரு. அதை இந்த பஸ்ல தான் வச்சு கொண்டு வந்திருப்பாரு. அதுக்குதான் இந்த பஸ்ஸுக்கு எவ்வளவு பாதுகாப்புங்க. இப்ப அந்த ஓட்டெல்லாம் தான் பேர்ல மாட்டிக்கணும்னு சொல்லிதான் எவ்வளவு பிளானாவும் இருக்கும். இப்போ இந்த விஷயத்த அந்த இடத்துக்கு வர நம்ம ஹீரோவும் கண்டுபிடிக்க எலெக்ஷன் கமிஷனை தாண்டி எப்படி இந்த ஓட்டு போட்ட பெட்டியில உங்ககிட்ட வரும் அப்படின்னு ஹீரோ கேட்கும் போதும் மெயின் வில்லன் ஒரு பொண்ணை கடத்தி வச்சிருக்காரு. ஓப்பனிங் சீன்ல ஒரு தாத்தாவும் ஒரு அம்மாவும் வந்து தங்களோட பொண்ணு காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்கல்ல, அது இந்த பொண்ணு தாங்க. ஆக்சுவலி எலெக்ஷன் கமிஷன்ல இருக்கிற ஒரு முக்கியமான அதிகாரியோடைய பொண்ணு தான் அவங்கள கடத்தி வச்சு அந்த அதிகாரியை மிரட்டினதுனால தான் இந்த ஓட்டு போடுற பெட்டியெல்லாம் அவரு கொடுத்திருக்காரு. அது மூலியமா தான் கடத்திருக்காங்க. இப்போ அதையும் நம்ம ஹீரோ முறியடிச்சு கடைசியில இது எல்லாத்துக்கும் பின்புலமா இருக்கிற அந்த வில்லனையும் வீழ்த்த சோ இப்படியே பரபரப்பா இந்த படத்தோட கதை முடியுது. ஓவராலா நான் ரொம்ப ஷார்ட்டா தான் இந்த படத்தோட கதையை சொல்லியிருக்கேன். கண்டிப்பா ஓடிடில பாருங்க, உங்களுக்கு ஒரு தரமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அண்ட் தொடர்ந்து இந்த மாதிரியான வித்தியாசமான ஸ்டோரி ரிவ்யூவை பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.